ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரபாஸ் நெஸ்ட் மை லைஃப் அஸ் அ டீச்சர். இன்றைக்கி வாங்க ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் பச்சரிசி, அரை டம்ளர் உளுந்து, அண்ட் தென் எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த டம்ளர் நீங்கள் அளவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 டம்ளர் பச்சை பயிறு. நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும்னா நைட்டே நல்லா வாஷ் பண்ணி நம்ம சுத்தமான தண்ணியில் ஊற வச்சுக்கணுங்க. ஊற வைக்கும் போது நம்ம காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு, அப்படி இல்லைன்னா கொஞ்சம் கம்மியாக கூட நீங்கள் வரமிளகா போட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யணும்னா நல்லா இந்த மாதிரி ஊறி வர பச்சை பயிரெல்லாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கணும். இதோடு நம்ம என்ன செய்யலான்னா கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கணுங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கணும். அண்ட் தென் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். சேர்த்து லேசாக தண்ணி விட்டு நல்ல கொரகொரப்பாக இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க. நான் ஊற வச்ச மாவு 2 டைம்ஸ்க்கு எனக்கு கரெக்டாக மிக்ஸி ஜாரில் வந்துருச்சு. நான் இது ஒரு 4 பேருக்கான அளவு நான் சொல்கிறேன். இல்லை நம்ம வீட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த ப்ரோட்டீன் தோசை அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் இதே ரேஷியோவை டபுள் த அமௌண்ட் கூட பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி வந்துட்ட உடனே இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, பெருங்காயத்தூள் அண்ட் தென் மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் கட்டாயமாக நம்ம சேர்க்கணும். அப்போ தான் தோசை கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டுங்க மாவை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருணுங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு இப்போ தோசை மாவு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், இல்லை நம்மளே கூட சாப்பிட்றோம் அப்படின்னா கூட நெய் நல்லா சேர்த்துக்கலாங்க. ஏன்னா உமன்ஸ்க்கு இதில் நிறைய அயன் சத்து இருக்கிறதுனால உமன்ஸ்க்கு ரொம்ப 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 இந்த தோசை ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. ஏன்னா 30-35+ ஆனாலே நம்மளுக்கே நம்ம நினைப்போம் நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். பட் நம்ம பாடி நம்மளுக்கு நிறைய சைன்ஸ் காட்டும். லோ பிபி, மயக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், கை கால் வலிக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா நம்ம இதை வீக்லி ட்வைஸ் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கட்டாயமாக சொல்கிறேன். இதுக்கு நம்மளுக்கு சமைக்க தெரியணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த ரேஷியோவை நீங்கள் மெயின்டைன் பண்ணாலுமே உங்களுக்கு தோசை சூப்பராக வருங்கங்க. ஸோ மறக்காமல் இந்த தோசையை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் ஒரு டீச்சராக இருக்கேன். இப்போ ஹாலிடேஸில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். பட் எனக்கு மார்னிங் டைமில் சுத்தமாக டைம் கிடைக்காதுங்கம்மா. ஏன்னா லஞ்ச் கட்டிட்டு வீட்டிலேருந்து நான் 7:30க்கெல்லாம் வீட்டிலேருந்து நான் ஓடிடணும். நான் இந்த மாதிரி லீவ் டைம்ஸில் தான் ஆக்சுவலாக இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களுமே ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அண்ட் தென் இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.